முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேணும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர், குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் கால தோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதை பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா? அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது? உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எது நடக்க போகுது, எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம், வேள்வி, யாக வேள்வி அற்புதமான முறையில், அதுவும் 108 அகாவிருத்தி செய்ய போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம்.
இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான். அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக வருமானம் பெறக்கூடிய ராசியாக கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் சரிதான், போன வருஷம் எங்கள் கம்பெனி ஒரு 2000 கோடி லாபம் வந்தது, போன வருஷம் ஒரு 1000 கோடி தான் லாபம் வந்தது, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அதான் ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான். நிச்சயமாக கடக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் கஷ்டங்கள் விலகப் போகுது. நீங்கள் படக்கூடிய துன்பம், உங்களுடைய கவலை, உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அஷ்டம சனி உங்களை என்ன பண்ணிச்சு, கண்டக சனி உங்களை என்ன பண்ணிச்சு, அதே போல் மேஷத்தில் இருந்த ராகுவால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டது, பெரிய வாய்ப்புகளை கொடுத்து பேர் ஆசைகளை காமிச்சு நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கும், மிஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எனதருமை கடகராசி நேயர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது, நல்ல எதிர்காலம் துவங்குகிறது, அற்புதமான காலம் உங்களுக்காக ஸ்டார்ட் ஆகுது. கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி நேயர்களே. அப்போ இது நாள் வரலும் 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத துன்பங்கள், மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாது, சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிடும், அது இப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறாரேன்னு சொல்லிட்டு, இல்லை திட்டம், சண்டை போடும், இல்லை அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, வெளியில் நடந்த விஷயங்களை தலைகுனிவை வீட்டில் சொல்ல முடியாது. ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பிஸ்னஸ் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வீட்டில் சொல்லாமல் வெளியில் மிகப்பெரிய கடனை வாங்கி வச்சுருக்கலாம், அது ஆணோ பெண்ணோ. எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது சாமி, நான் ஒரு 1.5 கோடி ரூபா கடன் வாங்கிட்டேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அதே போல் தொழில் அமைப்பு சிறப்பாக நல்லபடியாக இருந்துகிட்ருக்கோம், நல்லா போச்சு சாமி, தொழிலை பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் பாருங்கள், மொத்தத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் கடனில் வந்து கடைசியில் பிஸ்னஸையே விட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறோம், இப்போது என்ன செய்வினை கோளாறு தெரியல சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய. அப்போ கடக ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், வீண்பழி அவமானங்கள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், கவலைகள், இதெல்லாம் களைஞ்சி காலதோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைந்து குரு பகவானால் நடக்கின்ற இந்த குரு பெயர்ச்சியால் அற்புதமான அதியோகம் பெறக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடக லக்னத்திற்கு 11வது வீடு தான் பாதகஸ்தான்.
கடக லக்னமாக இருப்பீர்களே, ஆனால் கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், லக்னமாக இருந்தாலும் சரிதான், 4-11 கூடிய அந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் வீட்டில் உட்காரக்கூடிய இந்த குரு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அற்புதமான அதியோகத்தை கொடுத்து நல்ல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனதருமை கடகராசி நேயர்களே. அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிம்மதி, உங்களுக்கு தேவையானது நிம்மதி, சந்தோஷம். அது கிடைக்கணும்னாக்கா நீங்கள் நிச்சயமாக பரிகார ராசியில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எனதருமை கடகராசி நேயர்களே. உங்கள் ராசி ஒரு பரிகார ராசி. அப்போ உங்களுக்கு அந்த நன்மை நடக்க வேண்டுமா, உங்களுக்கு அந்த சிரமங்கள் கஷ்டங்கள் விலக வேண்டுமா, அப்போ நிச்சயமாக நீங்கள் அந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்திலே கலந்து கொள்ள வேண்டும், அல்லது அங்கங்கே இருக்கிற இடத்துல பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா நம்ம இங்கே 1,00,000 ஆகுர்த்திகள் 1,00,000 மந்திரங்கள் சொல்ல போகிறோம். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய பண லாபத்தை, தன லாபத்தை, அல்லது வேலை வாய்ப்புகளிலே, வருமானத்திலே, தொழிலிலே, குடும்பத்தில், ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல லாபத்தை தரப்போகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தொடங்குகிறது. 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 8ல் சனி மறைஞ்சால் நல்லது, அசுபகிரகங்கள் மறைந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். ஆனால் சனி மட்டும் 8ல் இருக்கக்கூடாது, ஆயுள் பாவம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறோம். அப்போது ஆயுள் கண்டங்கள், ஒரு ஆயுள் பயமாக இருக்குது, ஆயுள் கண்டங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க சாமி. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு முறை ஜாதகத்தை பார்ப்போம், நிச்சயமாக குரு வந்துட்டார்ல, இனிமேல் உங்களுக்கு ஆயுள் கெட்டி உண்டு, கெட்டி உண்டு. வியாதிகள் குறையும். எத்தனையோ அன்பர்கள் பெரிய பெரிய வியாதிகள், கேன்சர் இருக்கும் அப்படின்னுவாங்க, மண்டையை 2 வாட்டி பிரித்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ கேன்சர்ஸ் எல்லாம் அம்பாளிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே பரிகாரங்கள் செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். வெளிநாடுகள் அங்கங்கே இருந்து அப்படி அப்படியே செய்வாங்க. சாமி எனக்கு நம்பிக்கையாக செஞ்சு கொடுங்க. அப்போ கடக ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக லாபம் பெறக்கூடிய இடத்திலே நம்முடைய கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பல ஆயிரம் கோடி பெரிய அளவில் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு கேஷ் ஹேண்ட்லிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு பினாமியாக இருக்கலாம், அல்லது ஒரு மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்போ இந்த அஷ்டம சனியால் வேறு ஏதேனும் ஒரு சட்ட சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்கலாம். அதற்கான பரிகாரங்கள் உண்டு. பெரிய சட்ட சிக்கலில் போய் நான் மாட்டிக்கிட்ட சமயம், இவ்வளோ பெரிய பணம் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நம்ம அதை வெளியே எடுக்கணும். ஒரு நேரில் தான் அப்பாயின்மெண்ட்டு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரில் சந்திச்சலாம் சாமி, இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, லம்பாக ஒரு அமௌண்ட் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம அதில் வெளியில் எடுக்கணும் அங்கேருந்து, அதுக்கு என்ன உண்டோ சொல்லுங்கள் சாமி செஞ்சிடலாம். அந்த மாதிரி கேட்கக்கூடிய கடகராசி என்பர்கள் ஏராளம். அப்போ பண சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, பண பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது வம்பு வழக்குகளிலே சென்று மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா, வம்பு வழக்கு இருக்கா, கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, ஜெயில் சம்மந்தப்பட்ட ஜெயில் யோகங்கள் இருக்கா, இதெல்லாம் நிறைய கடகராசி அன்பர்கள் நம்ம ஒருத்தட்ட பேசும்போது, அரசியல் தலைவர்கிட்ட பேசும்போது சொன்னார், சாமி நான் நிறைய வாட்டி ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டேன் சாமி அப்படின்னார். சார் என்ன சார் சொல்கிறீங்கட்ட, ஆமாம் சாமி இதெல்லாம் சகஜம் சாமி அரசியலில், நான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரி துன்பங்களில் கஷ்டங்களை, அது கஷ்டத்தை கூட ரொம்ப எளிமையாக ஃபெமிலியாரிட்டியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தைரியமிக்க எனதருமை, ஒரு தைரியமிக்க ஒரு நிதர்சனமான உண்மை மிக்க எனதருமை கடகராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால்
உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது. அப்போ இந்த சனிக்கும் குருக்கும் ஒரு தொடர்பு 4-10 இருக்காங்க. அங்கே ஒரு தொடர்பு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் பிரயாணம் செய்கின்ற போது நிச்சயமாக கடக ராசி நேயர்களே உங்கள் கதவை தட்டி உங்களுக்கு பெல் அடித்து காலிங் பெல் அடித்து உங்களை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. நல்லா குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் கடகராசி ஆனாலும் கடக லக்னமானாலும் இந்த குரு பெயர்ச்சியால் அதிகப்படியான தனலாபம், பணலாபம், பண யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎம்ஐ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அல்லது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, லோன் சேங்ஷன் ஆகலை, அல்லது லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு, தள்ளி போயிட்டே இருக்குது, பணம் கைக்கு வரலை, இந்த மாதிரியான கால தாமதங்கள் இருக்குமேயானால், வட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சாமி, கடன் வாங்கின இடத்துல ஒரே சண்டையாக இருக்குது, சமாளிக்க முடியல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். எனதருமை கடகராசி நேயர்களே, நன்மை நடக்கும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சாமி, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகுது, ஃபோன் ஓடிட்டே இருக்குது, வேணான்னு சொன்னால் கோச்சிக்குதுங்க, அப்புறம் நம்ம அடிச்சிடுறோம், அல்லது ஒரு பெரிய பசங்களாக இருக்குது வேறு மாதிரி சொல்கிற பேச்சு கேட்காம இருக்குது. அப்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள், பிரிவுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், அல்லது லேண்டு ப்ராப்ளம், தொழில் பிரச்சனைகள், இந்த மாதிரி செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். எனதருமை கடக ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் தொழில், வேலைவாய்ப்பு, வருமானம், பதவி உயர்வு, ஜாப் செக்யூர், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற ஜாப் செக்யூர் கிடைக்கும். திருமண யோகங்கள், பட்டம், அந்தஸ்து, கௌரவம், நல்ல போஸ்டிங்கு, அதே போல் அதிர்ஷ்டங்கள், வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, லோன் கிடைக்கிறது, வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை ஆவது, ஜாமீன் கிடைப்பது, அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியிலே வெற்றி பெறுவது, மறைமுக பிரச்சனை, செய்வினை கோளாறுகளுக்கான பரிகாரங்கள், காலதோஷம், கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவது, மூழ்வினை கர்மா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்போ அதுக்கு தான் நாம் சொன்னோம், இந்த கடகராசி என்பவர்கள் நிச்சயமும் பரிகார ராசியாக அமைகிறார்கள். ஒரு முறை அந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்திலே, வேள்வியிலே கலந்து கொள்வது சிறப்பு. நீங்கள் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிகப்படியான நன்மை பெறக்கூடிய ராசி, அதிகப்படியான சந்தோஷம் அடைய போகின்ற ராசி, அதிகப்படியான வாழ்க்கையிலே நிம்மதியை அடையக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். 2 விஷயம் இங்கே நடக்க போகுது. ஒன்று, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் 9வது பாவத்தில் 5, 9ஆக இருந்த குரு பகவான் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்துக்கு வரப்போகிறார். அந்த 10ஆம் பாவம் சுக்கிரனுடைய வீடு. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும், சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசியானாலும் சரிதான், உங்களுக்கு பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா மேஷ வீடு, செவ்வாய். அப்போ மேஷ ராசியில் பாதகஸ்தானத்தில் இருந்த குருவை விட தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு மிகவும் நெருக்கமான அல்லது ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபம்.
அது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானமாக அமைகின்றது. தொழில் ஸ்தானமாக அது அமைகின்றது. அந்த இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது உங்களுடைய தொழில் அமைப்புகள், வருமானம் இவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே. அப்போ இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்த தொழில் போட்டிகள் அல்லது தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழிலில் இருந்திருக்கக்கூடிய நஷ்டங்கள், நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு சாமி. தொழில் அமைப்புகளில் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு, நஷ்டங்கள் வந்திருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் அந்த மாதிரியான கெட்ட நேரங்கள்லாம் விலகி, கெட்ட நேரங்கள், கெடுதல்கள், கெட்ட பலன்கள் இவையெல்லாம் உங்களை விட்டு விலகி, தாரித்தரியங்கள் எல்லாம் விலகி, நல்ல முறையில் சௌக்கியமாக, ஸ்ரேயஸா, சமிருத்தியாக ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வாரி வழங்குகிறது. ஆனாலுமே கூட கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் பரிகார ராசி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சிம்ம ராசி என்பது ஒரு பரிகார ராசி. கட்டாயம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. நான் அதனால தான் படித்து சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் ஒன்று செய்ய போகிறோம். 1,00,000 ஆகுர்த்திகள் செய்ய போகிறோம். 1,00,000 மந்திரங்கள் ஜபிக்க போகிறோம். அந்த அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வேள்வியை நாம் செய்ய போகிறோம். அப்போ உங்களுக்கு எந்த விதமான காரிய தடைகள் இருந்தாலும், செயல் தடைகள் இருந்தாலும், முன்னேற்ற தடைகள் இருந்தாலும், தொழில் தடைகள் இருந்தாலும், உத்தியோக தடைகள் இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், ஏமாற்றங்கள், வரவேண்டிய பணங்காசுகள், ஆயுள், ஆரோக்கியம், நோய் நொடிகள், இந்த மாதிரி உங்களுக்கு திருமணங்கள், குழந்தை பாக்கியம், குடும்ப பெண்கள், படிப்பு, கல்வி, பிள்ளைகள் பற்றிய கவலைகள், கணவன் பற்றிய கவலைகள், தொழில் அமைப்புகள், மெயினாக பிஸ்னஸ், கடை. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலும், எனக்கு இது நடக்கணும் சாமி, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலும் அந்த பிரார்த்தனையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் மிகவும் முக்கியமானது. அப்போ அந்த குரு பெயர்ச்சியிலே பங்கு பெறுவீர்களே ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை ஜெயிக்கும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. எளிமையான வழிபாடு, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பெருசாக செலவுகள் ஒன்றும் கிடையாது, எளிமையான வழிபாடு. அப்போ தொழில் அமைப்புகள், தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்கின்ற காரணத்தினாலே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் எனதருமை சிம்மராசி அன்பர்களே. இனிமேதான் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த கம்பெனி மாதிரி நம்ம கம்பெனி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு காம்படிஷனாக இருக்குது. அந்த கம்பெனி நமக்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்குது. இல்லைனா என்னுடைய பிஸ்னஸ் நல்லா டேக்கப் ஆகுது, பட் அந்த சக்ஸஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் தொழிலில் சொல்கிறீங்க. அது கடை வியாபாரமாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபார்மாவாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இன்னும் எத்தனை பிஸ்னஸ். அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், வேர்ல்டு வைட் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும், சிம்ம ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் தொழில் நல்ல ஸ்திரமான பிஸ்னஸ் நடக்கும். ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ், ஸ்டாண்டர்ட் இன்கம், ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட், இதெல்லாம் இனிமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிலையான வருமானம், நிலையான தொழில், நிலையான லாபம், இவை மூன்றும் உங்களுக்கு வேண்டுமா? கட்டாயம் அந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள்.
அப்போ இந்த குரு பகவான் தொழில் அமைப்புகளை வாரி வழங்கப் போகிறார். நல்ல வருமானத்தை, நல்ல யோகங்களை, நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகிறார். சனியும் குருவும் இணைந்து, சனியும் குருவும் இணைவாரே ஆனால் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, நல்ல தனயோகம், சகசிர கோடி தன லாபம், 1000 கோடி பண லாபம். எனக்கு அவ்வளோலாம் வானசாமி, எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் இருந்தால் போதும். அவ்வளோலாம் வானசாமி, எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தால் போதும். அவ்வளோலாம் வானசாமி, எனக்கு கடன் அடைஞ்சா போதும். கடைசியில் இங்கே வந்து நிற்பீங்க. அப்போ சகசிர கோடி தன லாபம், பண லாபம், யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது எனதருமை சிம்ம ராசி நேயர்களே. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய காலதோஷங்கள் கிட்ட வரும், கைகூடி வரும். அதிர்ஷ்டம் வாசல் வரலும் வந்துட்டு பெல் அடிச்சுட்டு கதை திறப்பீங்க, அந்த திரும்பி பக்கம் போயிடும். அப்போ அதிர்ஷ்டங்கள் விலகி போவது, யோகங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் விலகி போவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிர்ஷ்டங்கள் கைகூடும், நல்ல யோகங்கள் கைகூடும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சிம்ம ராசிக்கு உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், உங்கள்கிட்ட ஒரு 5000 கோடி இருக்கலாம், 50 லட்சம் கோடி இருக்கலாம், 50 lakhs சம்திங் crores நீங்கள் டெபாசிட் வச்சிருக்கலாம். பட் உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம், உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம், உங்களுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம். அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, உங்கள் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலை வேண்டாம், அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு. அப்போ ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வியாதிகள் குறையும். கடுமையான நோய் தாக்கங்கள் இருந்தால் கூட, கடுமையான நோய் நொடிகள் இருந்தால் கூட கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை உண்டு, நோய் நொடிகள் விலகும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும். ஏதோ ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம், சம்மதம் இல்லாத ஒரு பயம் மனசுல இருக்கும், அந்த பயம் விலகும். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், குறிப்பா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், ஜாப் செக்யூர் இருக்கும், வேலை வாய்ப்புகளிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்காது, விலகும், இடமாற்றங்கள் ஏற்படும், ப்ராஃபிட் அதிகரிக்கும், நல்ல ப்ரமோஷன்ஸ். குரு தான் உங்களுக்கு அந்த பதவி உயர்வை தர வேண்டும். உங்களுக்கு ப்ரமோஷன் வேண்டுமா, குருவை பிடிங்க, குருவை கைப்பிடிங்க, கட்டியமாக பிடிங்க, குருவை ஜெயிப்பீங்க, பதவி உயர்வுகள் கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் விலகும். ஆண் பெண் குடும்ப பெண்கள், உற்றார் உறவினர்கள் அல்லது வேலை செய்ய இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், மெயினாக மறைமுகமான செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல திருமண யோகம் நடைபெறும். 1ஆம் திருமணம், 2ஆம் திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். காலதோஷங்கள், கால தாமத தோஷங்கள் விலகும். ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது சாமி, காலதோஷங்கள் விலகும்.
ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், நல்ல பதவிகள், நல்ல போஸ்டிங் கிடைக்கும். அப்போ தெய்வ வழிபாடு சிறப்பு. குலதெய்வ வழிபாடு, உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை யாருன்னு பார்க்கணும், அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னு பார்க்கணும். அதிர்ஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, யோகங்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, பண பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, பணம் கொடுத்து மாட்டிக்கிறது, வரவேண்டிய பணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட இந்த குரு பெயர்ச்சியாலே குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். மந்திர மாந்திரீக தோஷங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதே போல ஜாதக கர்மா, ஊழ்வினை கர்மா, மற்ற கர்ம தோஷங்கள் இருந்தாலும் அவையும் விலகும். அப்போ நம்முடைய சிம்ம ராசி என்பவர்கள் 10வது வீட்டிற்கு வரக்கூடிய குருவால் அதிக நன்மை அடைய போகிறார்கள். இந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பயிற்சி பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்கள், இந்த குரு பெயர்ச்சியால் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய, அதிக அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக கன்னிராசி அன்பர்கள் அமைகிறார்கள். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது கன்னிராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 5, 9ஆக அமையக்கூடிய இந்த குருவால் இது நாள் வரையில் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு 8ல் குரு மறைஞ்சிருந்தார். 8ல் குரு மறைஞ்சதால உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்துட்டு இருக்கும். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள், நிறைய பேர் அந்த சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க அல்லது பிரச்சனைகளை போய் மாட்டிப்பாங்க. உங்களை டென்ஷன் பண்ணுற மாதிரியே எதிர்த்தா மாதிரி 2 பேர் உட்காந்து தேவையில்லாத செயல்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. போய் படாமல் உங்களுக்கு அடிச்சிடலாமான்னு தோணும். சம்பந்தம் இல்லாத வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பொறுமை வேண்டும். இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்த காலங்கள். அப்போ அந்த 8ல் மறைந்திருந்த குருவால் பல வகையான துன்பங்கள், குறிப்பா எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கும். அந்த எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு உங்க வேலை ஒரு தேவையில்லை அபாண்டமான வீண் பிழைகளை போட்டிருப்பாங்க. உங்க பேர் அப்படியே மறைக்க, ஒரு பேர் புகழை மறைக்கின்ற வகையில, நீங்க செஞ்ச நன்மைகளை எல்லாம் மறைக்கின்ற வகையில அப்படியே ஒரு ஸ்டிக்கர் போட்டு மறைச்சிடுவாங்க. அவங்க சூரியனையே மறைக்கிற மாதிரி மறைச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு சூழ்ச்சிகள், அரசியல் சூழ்ச்சிகள், இதெல்லாம் உங்களுக்கு எதிராக எதிரிகள் செய்திருப்பார்கள். நிறைய கன்னிராசி என்பவர்கள் எடுத்த முயற்சிகளில் தோல்வி அடைந்திருக்கலாம். மெயினாக தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கும். நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒரு சட்ட சிக்கலாக போய் மாட்டின்னு இருக்கலாம். இல்லை பிஸ்னஸ் டெவலப் ஆகாமல் இருக்கலாம். உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த பணம் அங்கே லாஸ் ஆகியிருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள், தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும், வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும், வேலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும், வேலை போயிருக்கும். அரசியலில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நிறைய நண்பர்களை இழந்திருப்பார்கள். இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த கன்னி ராசி என்பவர்களே, இதோ உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கின்றது. 9ல் வரக்கூடிய குருவால் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய யோகம், தனலாபம், பணலாபம், நல்ல யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதி அற்புதமான கால நேரம் உங்களுக்கு அமைகிறது. மிக சிறப்பான எதிர்காலம் அமைய போகுது. நல்ல எதிர்காலம் துவக்கம். என்ன வேண்டும் கேளுங்க. நான் தான் அந்த வேண்டத்தக்கது அறிவோ என்ற பாடலை நான் பாடினேன். அந்த திருமுறையை ஏன் சொன்னேன் என்று சொன்னால், கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்காக நிச்சயமா உங்க கஷ்டம் விலகணுமா, இந்த பரிகாரம், நான் சொல்லக்கூடிய அந்த பரிகார யாகத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள்.
கன்னி ராசி ஒரு பரிகார ராசி என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப என்னென்னமோ வீண் செலவு பண்றீங்க. நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக. ஏன்னா 1,00,000 ஆவர்த்திகள் அங்க செய்ய போறோம். அப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நினைச்ச காரியத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், பல வகையிலும் உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப அந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் மிக மிக முக்கியம். அலட்சியம் கூடாது. எனதருமை கன்னிராசி என்பவர்களே, 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான், சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். நீங்க வேணா பாருங்க கன்னி ராசி என்பவர்களே, ஒரு மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடக்க போகுது. எழுதி கொடுக்கிறேன். மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடக்க போகுது. ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. 1000 கோடி, 5000 கோடி, 60,000 கோடி. நம்ம டிவியெல்லாம் பார்க்குறோமே 30,000 கோடி, 1,75,000 கோடி. காதை கேட்கும் போதே மனசு பதபதிக்குது. ஏன்பா நமக்கு எதாவது கொஞ்சம் தரக்கூடாதா? நாங்களாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்க மாட்டோமா? அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய பண யோகங்கள் கிடைக்க போகுது. சகஸ்ர கோடி தனலாபம் இது கன்னிராசிக்கு நடக்க போகுது. பணத்தை எதிர்பார்த்து, வருமானத்தை எதிர்பார்த்து, அல்லது லாபத்தை எதிர்பார்த்து, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனதருமை கன்னிராசி நேயர்களே, எனக்கு அம்மா வீட்டு சொத்து வரணும், எனக்கு அப்பா வீட்டு சொத்து வரணும், எங்கள் மாமியார் வீட்டு சொத்து வரணும், அல்லது எனக்கு நான் வாங்கி வச்ச சொத்து எனக்கு வரணும், அந்த இடம் விற்கணும். பல வகையிலும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன், அவ்வளோ லாபம் வரணும், இவ்வளோ பைசா வச்சிருக்கேன் சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். பல வகையிலும் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே, தொழில்துறையை பொறுத்தவரையிலே நீங்கள் வெற்றியாளர்கள். நீங்கள் உள்நாட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டில் எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். எனி பிஸ்னஸ். சாதாரணமாக ஒரு கடை வச்சு நடத்தலாம், ஒரு ஷோரூம் வச்சு நடத்தலாம், என்ன சைட் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். மேபி எனி ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸ், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தலாம், அரசியலில் இருக்கலாம். அப்போ நீங்கள் எவ்வளவோ பெரிய செல்வந்தராக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணலாம். அப்போ கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி, உங்களுக்கு பல வகையிலும் நன்மை தரக்கூடிய வகையிலே இந்த குரு பயிற்சி அமைகிறது. இது உங்களுக்கு ஒரு யோகம். இந்த யோகத்தை நீங்கள் தவற விடாதீர்கள் எனதருமை கன்னிராசி என்பவர்கள். சாமி நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு, நீங்க எப்படியாவது சொல்லுங்க, இந்த யோகம், இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கணும். ஒண்ணுமே இல்லை கன்னிராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சி யாகம், பரிகார ஹோமம், அதுல உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை கொள்ளி பதிவு செய்து கொள்ளுங்கள். பிரசாதம் வீடு தேடி வரப்போகுது. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், இந்த பரிகார ஹோமம் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். எனதருமை கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாரு. ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைக்கலாம்.
சரி, நல்ல நீங்கள் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வரலாம், இடமாற்றங்கள் கிடைக்கலாம். அல்லது என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட பேசலை, என்னுடைய டீம் லீடர் மேனேஜர் பேசலை, சம்திங் ராங்காக இருக்கு. அல்லது ஜாப் செக்யூர் இல்லை, இப்போ புதுசாக ஏதோ ஒரு ஐஎஸ்லாம் இதை சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஏதோ வந்துருக்கு, ஐஎஸ்ன்னு ஏதோ ஒன்று வந்திருக்கு, புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஏஐயா ஏஐ எல்லாம் ஏதோ வந்திருக்கு. அதனால் வந்து நிறைய அங்கே ஜாப்லெஸ் ஆள்குறைப்பெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து நிறைய கால் வருது, ஜெர்மன், ரஷ்யா, கனடா, ஜப்பான், யூகே, இந்த மாதிரி நாடுகள்லேருந்து நிறைய இப்போ புதுசாக ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய ஆட்குறைப்பு வருது. அப்போ அந்த மாதிரி ஜாப் செக்யூர் இல்லாமல் இருக்கா, கவலை வேண்டாம். அதுவும் குறிப்பாக 48 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா திரும்பி அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு 4 லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்திருப்பாங்க, மாதம் 4 லட்ச ரூபா, இப்போ போய் அவங்க 70,000 வாங்கினா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரியான வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். கன்னி ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும். இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த பரிகார ஹோமத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அதே போல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில், பார்ட்னர்ஷிப்பில், அக்கம் பக்கத்தில் இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஜாமீன் சம்பந்தப்பட்டது, சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது, சட்ட சிக்கல்கள். கன்னி ராசியில் நாம் பணமுறை நான் சொல்லியிருக்கிறேன், சட்ட சிக்கல்கள். அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்கா, கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கா, இல்லை காதலர்கள் பிரச்சனை, நானும் அவரும் நெருங்கி பழங்க சாமி, பட் அவர் வந்து இப்போ 2 மாதமாக பேசுறதில்லை, திடீர்னு பேசலை. அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னி ராசி என்பவர்களே, ஆணாக இருப்பீர்களா, மனைவிலாம் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அப்போ அவங்களாம் கூட அவங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கன்னி ராசி என்பது குடும்பத்தில் சிறப்பானதாக இருக்கும். பிள்ளைகள், பெற்றோர்கள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கலையா, மதிக்கவே மாட்டேங்குது, அவங்க பொறுப்பாக இருக்க மாட்டேங்குது, பசங்களால் ஒரு அவப்பெயர் ஏற்படுது. கவலை வேண்டாம், கன்னி ராசி என்பவர்களே, பசங்க நல்ல முறையில் இருக்கும். எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. அன்னை வாராகி இருக்கிறார். அதே போல மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், நீங்க யாரை ரொம்ப அதிகமா நம்புறீங்களோ அவன் தான் உங்களுக்கு எதிரியா இருந்திருப்பான். மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள், இந்த தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், கால தோஷங்கள், இதெல்லாம் கால நேரம் காரணம்னு சொல்லுவாங்க, இல்லை கெட்ட நேரம் தான் காரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட்டதெல்லாம் விலகக்கூடிய காலமும் உங்களுக்கு கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு என்னெல்லாம் கெடுதல்கள் இருக்கோ அந்த கெடுதல்கள் எல்லாம் விலக போகுது. கெட்டதெல்லாம் விலகி நல்லதெல்லாம் நடக்க போகுது. அப்போ 9 இருக்கக்கூடிய குருவால் அதிக சுப பலன்களை, அதிகப்படியான சுகங்களை, அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை, அதிகப்படியான யோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ராசி, யோகமான ஒரு ராசி நம்முடைய கன்னி ராசி அன்பர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வர.